கைஸ், வெல்கம் டு த பவர் ஹவுஸ் கேமிங் சேனல். நான் உங்கள் பெரி பேசுகிறேன். இந்த வீடியோவில் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்கமிங் வரக்கூடிய அப்டேட்ஸு, அதுக்கப்புறம் பண்டில்ஸு, அதுக்கப்புறம் தீபாவளி அப்டேட்ஸை பற்றியும் தான் பார்க்க போகிறோம். ஃப்ரீ மேஜிக் க்யூப்ஸு, அதுக்கப்புறம் நிறைய பன்னி பண்டில், அதாவது பன்னி வாரியர் பண்டில் வந்து ரிட்டர்ன் ஆக போகுது கைஸ். பன்னி வாரியர் பண்டிலை பற்றியும் மேஜிக் க்யூபை பற்றியும் தான் இந்த வீடியோவில் நம்ம இப்போ வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு, யாராவது புதுசாக அந்த சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஏற்கனவே நிறைய பேர் வந்து ஃப்ரீ ஃபயர் சைடில் இருந்து பன்னி வாரியர் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெய்லர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பார்க்காதவங்களும் சில பேர் இருப்பீங்க. அவங்களுக்காக இப்போ நான் அந்த வீடியோ வந்து நான் இப்போ என்னோடய வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். எல்லோரும் பாருங்கள். இதை வந்து நம்ம கேம் ஃபைலில் கூட ஏற்கனவே ஆட் பண்ணிட்டாங்க. அப்படி சொல்லிட்டு நம்ம ஃப்ரீ ஃபயரில் ஏற்கனவே ஆட் பண்ணி வச்சுட்டாங்க. இதில் வந்து நீங்கள் இப்போ என்னென்ன பண்டில்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளூ கலர் பன்னி பண்டல் இது வரலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் பன்னி, இந்த ரெட் கலர் பன்னி பண்டலும் வர வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலர் பன்னி பண்டல், இந்த எல்லோ கலர் பன்னி பண்டல், அதுக்கப்புறம் பர்பிள் கலர் பன்னி பண்டல். அதாவது இந்த மாதிரி ஒரு 4 பண்டலும், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மெயின் பண்டலாக ஒரு கேலக்ஸி பன்னி பண்டல் அப்படின்னு சொல்லிட்டு இது தான் மெயின் பண்டலாக வச்சு வந்திருக்கு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பன்னி வாரியருமே அதில் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. கண்டிப்பாக பன்னி வாரியருமே ரிட்டர்ன் ஆகுது அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இதில் இருக்கிற 6 பண்டலுமே வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 6லாம் வராது. இதிலேருந்து ஏதாவது ஒரு 4 பண்டல் வேணால் விடலாம் அப்படின்ற மாதிரிக்கு லீக்ஸ் கிடச்சிருக்குதுங்க. அதுக்கப்புறமா தீபாவளி ஈவெண்ட்ஸை பற்றி பார்க்கலாம். தீபாவளி ஈவெண்ட்ஸில் என்னெல்லாம் வருது அப்படின்லாம் பார்த்திங்கன்னா, ஒரு P90க்கான ஸ்கின்னு ஒன்று வருதுங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ஒர்த்தா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா அது ஒர்த்தே கிடையாதுங்க. 2 பக்கமும் ஏதோ வெள்ளை கலரு சிவப்பு கலர்னு சொல்லி பெயிண்ட் தான் அடித்து வச்சுருக்கிறானுங்க. கன் ஸ்கின்ஸ் பவர்லாம் கேட்டிங்கன்னா ஒர்த்தே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பார்த்திங்கன்னா டபுள் ரேஞ்சு சிங்கிள் ரேட் ஸ்பீட் தான் கொடுத்துருக்கானுங்க. அது ஒர்த்தே கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மேல் பண்டில் ஒன்று வந்திருக்கு. மேல் பண்டிலுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒர்த்தெல்லாம் கிடையாதுங்க. பாருங்களேன், பாதி பக்கம் வெந்தும் பாதி பக்கம் வேகாமலும் இருக்கான் பார்க்குறதுக்கு. இதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லாவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு ஃபீமேல் பண்டிலும் ஒன்று இருக்குது. ஃபீமேல் பண்டில் இது எனக்கு தெரிஞ்சு ஓசியில் தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து அவ்வளோவா டைமண்ட் கொடுக்குற ஈவெண்ட்டு அப்படிலாம் கொண்டு வர மாட்டானுங்க. ஏன்னா யாரும் எடுக்கவும் மாட்டாங்கன்னு அவனுங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு கட்டானாக்கான ஒரு ஸ்கின் இருக்குது. கட்டானாக்கான ஸ்கின்னும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி பாதி வந்தும் பாதி வேகாமலும் தான் இருக்குது. அப்புறம் ஒரு கிரனேட்கான ஸ்கின்னு, அதுக்கப்புறம் ஒரு க்ளூவால்கான ஒரு ஸ்கின்னு. ஒரு க்ளூவால்கான ஸ்கின்னுமே பார்த்திங்கன்னா பாதி ஐஸு பாதி ஃபயரு அந்த மாதிரி கொண்டு வந்திருக்கிறானுங்க தீமில். அதுக்கப்புறம் ஒரு லூட் பாக்ஸ்க்கான ஸ்கின்னு, அதுக்கப்புறம் ஒரு பேனரு, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு அவதாரு. இந்த மாதிரி சொல்லிட்டு தான் ஒரு தீபாவளி ஈவெண்ட்டு நம்மளுக்கு வந்து வரும். இதில் வந்து இந்த அக்கா பண்டில், அதாவது இந்த ஃபீமேல் பண்டில் வந்து நமக்கு வந்து ஃப்ரீயாக தான் கொடுக்க போகிறாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் ஒரு புஷ்பம் வர மாதிரி ஒரு லூட் பாக்ஸு அதுவுமே நம்ம கேமுக்கு வரும். அப்புறம் வந்து நம்ம டோக்கன்ஸும் நிறையா வந்து நம்ம கேமுக்குள்ளே அப்லோட் பண்ணி வச்சுருக்கானுங்க ஃபைலை. இந்த மாதிரி டோக்கன் வச்சு தான் இந்த பண்டில், அதாவது இந்த ரிங் ஈவெண்ட் வந்து வரலாம். இல்லாட்டி கூட யூனிவர்சல் ரிங் ஈவெண்ட் இருக்குல்ல, அதில் கூட இந்த பண்டில் வச்சு, அதாவது போன வருஷம் தீபாவளி பண்டில் இருக்குல்ல, அதையும் சேர்த்து கொண்டு வந்து இந்த மாதிரி ஒரு யூனிவர்சல் ரிங் ஈவெண்ட்டாகவும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படியும் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேங்க. ஏன்னா எல்லாருமே அவளை எதிர்பார்த்துட்டு இருந்த மேஜிக் க்யூபுமே
தீபாவளிக்கு ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. அதுவும் இந்த மாதிரி மிஷின் முடித்தா கம்ப்ளீட் பண்ணுற மாதிரிக்கு ஒரு ஈவெண்ட்டில் இது வந்து கன்ஃபார்முங்க தீபாவளிக்கு கண்டிப்பாக வந்துடும். ஓகே கைஸ், இதோட அந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு கேமிங் சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், பாய்.